பாப்புலேஷன் கான்செப்ட்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று பார்க்கலாம். இப்போ தற்போதைய மக்கள் தொகை வந்து 1,00,000 கொஷினில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு ஆண்டு வந்து 25% வந்து அதிகரிக்குது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு முன்பும் 2 ஆண்டுகளுக்கு முன்பும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க கொஷினில். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கரண்ட் பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, ஓகேவா? இப்போது 25% வந்து இன்க்ரீஸ்னு சொல்லிட்டான். இது வந்து ஃப்ராக்ஷனில் வந்து 1/4ன்னு சொல்லலாம். எப்படின்னா 25%க்கு 100ன்னு சொல்லலாம். இப்போது ஒரு 25 4 25 100, அதுதான் இந்த 1/4ன்றது, ஓகேவா? இங்கே ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்க்ரீஸ் அதிகரிக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸு, குறைகிறது டிக்ரீஸ் அப்படின்னா இங்கே மைனஸ்ன்னு போட்டுங்க. இப்போது நம்ம ஒரு சும்மா இப்போ ரஃப் ஒர்க் மாதிரி ஒன்று போடலாம். இப்போது முன்பு ஆண்டு, தற்போது ஆண்டு மக்கள் தொகை அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக அப்படி எழுதிக்கலாம், முன்பு தற்போது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இப்போ முன்புன்றது வந்து 4, தற்போது 4 + 1 5. எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கேட்குறாங்க. அப்போ 2 ஆண்டுகளுக்கு கேட்குறாங்க இல்லையா? அப்படின்னா நான் 2 முறை எழுதிக்கிறேன். இப்போ 3 ஆண்டுகள் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி 3 முறை எழுதிக்கணும். ஒரு ஆண்டுகள் கேட்டாங்கன்னா ஒரு முறை எழுதினா போதும். இப்போ நம்மளுக்கு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அப்படின்னா நான் முதல்ல வந்து இங்கே என்ன போடுறேன்? ஸ்கொயர் போடுறேன். ஏன் ஸ்கொயர் போடுறேன்? இந்த ஸ்கொயர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஈரை குறிக்குது. 2 வருஷத்துக்கு நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போது 3 வருஷத்துக்கு கேட்குற போது நான் க்யூபு போட்டுக்கிறேன். ஓகே, நல்லா புரியுதுங்களா? இங்கே ஏன் நான் ஸ்கொயர் போட்டிருக்கேன், க்யூபு போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 5 க்யூபோட வேல்யூ 125, 4 க்யூபோட வேல்யூ 64, 4 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16. இதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக படித்து வச்சுருந்தீங்கன்னாவே இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் நம்ம இவ்வளோ தூரம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறதுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு சைடு ரஃப் ஒர்க்கை நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம 2 இயர்ஸ்க்கு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்பு உள்ள வித்தியாசம் தான் அவங்க கேட்குறாங்க, ஓகேவா? முன்புனா இதுதான், ஓகே. இப்போ 2 இயர்ஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாப்புலேஷன் எவ்வளோ? 1,00,000. இப்போ இங்கே வந்து எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? முன்புக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லல, தற்போது எப்போவுமே கீழே வந்துடும். இப்போ முன்பு, அதாவது இங்கே என்ன நம்ம போடணும் அப்படின்னா கொஷினில் எது நம்ம ரெக்குவயர்மெண்ட் எது கேட்டிருக்காங்களோ அந்த இயருக்கு தான் நம்ம இங்கே போடணும். நம்மளுக்கு தற்போது தான் கண்டுபிடிக்க சொல்லுங்க. தற்போது வந்து 16, அதுதான் நம்ம இங்கே போடணும், ஓகேங்களா? என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணால் போதும். இப்போ இது நீங்கள் வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 4000 கிடைக்கும். இப்போ 4000 × 16ன்னு போட்டிங்கன்னா 64,000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ அகெயின் வந்து நம்ம 3 இயர்ஸ்க்கு நம்ம அதுவே கண்டுபிடிச்சிடலாம். அதே பாப்புலேஷன் தான் 1,00,000. இப்போ நான் என்ன சொன்னேன்? முன்பு ஆண்டு தான் நம்மளுக்கு கேட்குறதுனால இங்கேயும் அதே தான். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 3 வருஷத்துக்கு போடனால நம்ம இங்கே 3 இயர்ஸ்க்கு எடுக்கணும். 2 இயர்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இங்கேருந்து எடுக்கணும். இதுக்கு தான் நம்ம இங்கே ரஃப் ஒர்க் சைடில் செஞ்சு காட்டியிருந்தேன், ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் க்யூப்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ 1 நிமிஷத்துக்குள்ளாரவே நீங்கள் இந்த சம்மை எக்ஸாமில் ஈஸியாகவே போடலாம். இந்த சைடில் இருக்கிறதுல நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தா இது ரொம்ப ஈஸி தான். இப்போது 3 இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கீழே வந்து தற்போது ஆண்டுக்குது என்ன போட்டிருக்கு? 125. முன்பு ஆண்டு இதுதான் கிவனில் கண்டுபிடிக்க சொல்கிறதுனால இது வந்து 64. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 800ன்னு கிடைக்கும். இப்போ 800 × 64 வந்து எவ்வளோ வரும்? 5 1 2 2 0 அப்படின்னு நம்மளுக்கு இப்போ கிடைக்கிது. இப்போது நம்மளுக்கு கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்க? வித்தியாசம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ 2 ஆண்டுக்குள்ளே 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் 2 பாப்புலேஷனும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருமா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1,28,000. ஸோ நம்மளுக்கு கொஷினில் வந்து 3 ஆண்டுக்கும் 2 ஆண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதுவும் முன்பு ஆண்டு வித்தியாசம்ன்றது தான் நான் இதை வந்து கொஷினே. அதனால தான் நம்ம இங்கே வந்து முன்பு ஆண்டுக்கு நம்ம இங்கே போடுறோம். இதே வந்து தற்போதுக்கு ஆண்டுன்னு கேட்டானா இதுதான் இங்கே வரும், இது வந்து கீழே வரும், ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் பேசிக் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வித்தின் நீங்கள் வந்து ஒரு 40 to 50 செகண்ட்ஸ்க்குள்ளேயே இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ மேலும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி.